ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி குயிக் சமையல். இன்றைக்கி ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி தான் இது. எக் கிராம்பிள் சீஸ். நம்ம வீட்டில் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத டைமில் என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது நம்ம டக்குன்னு பண்ணிக்கலாம் இந்த ஒரு ரெசிபி. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 3 முட்டை உடச்சி ஊற்றுறேன். 1 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா அடிச்செடுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அதை ஹீட் ஆகும்போது 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடித்து வச்ச முட்டை இதில் ஊற்றி முட்டை பொடி மாதிரி பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் நம்மளோட எக் ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பேன் வச்சு 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணது அதுவும் இதில் சேர்த்து, சில்லி ஃப்ளாக்ஸ் அது 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த டைமில் அடுப்பு ரொம்ப லோ ஹீட்டில் இருக்கட்டும். இப்போ 1 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். வறுத்து வச்ச முட்டை இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஆர்கானோவும் சேர்த்துக்கலாம் இந்த டைமில். இப்போ நீங்கள் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஃபைனலாக 1 ஸ்லைஸ் சீஸ் எடுத்து போட்டால் அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு நம்ம எக் கிராம்பிள்டு சீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பட்டர் தடவி ப்ரெட்டு 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஸ்பெஷல் கிரேவியான எக் கிராம்பிள் சீஸ் வச்சு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டு குட்டீஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு பிடிக்குமான்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.